எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஃபேமிலி கிட்ட இருக்கும்போது சேஃபா இருக்கும். ஆனா, சில குழப்பம் நம்மளுக்கு ஃபேமிலில இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அந்த மாரி குழப்பம் தான் இது. நம்ம ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நிச்சயமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இப்போ ஒரு டிஸ்கஷனே போய்க்கிட்டு இருக்கும். எல்லா காலேஜ்லயும் சீட்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்களாமா. நீ மார்க் எடுப்பியோ, எடுக்க மாட்டியோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நானும் ஏதாவது காலேஜ்ல சீட்ஸ் போட்டுறலாம். எந்த காலேஜ்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன்ஸ் போகும். இதை கொண்டு போய் நம்மளோட கிளாஸ் கேங்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுவோம். நிச்சயமா இப்படி ஒரு டிஸ்கஷன் இந்த டைம்ல எல்லார்கிட்டயும் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஜான்வரி மந்த் வந்து அட்மிஷன் மந்த்தா ஸ்டார்ட் ஆயிரும். மோஸ்ட் ஆஃப் தி காலேஜ்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எங்க வீட்லயும் இதே பேச்சு தான். அப்போ வந்து நம்மலாம் பிரிஞ்சிருவோமான்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கவலை கடல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா நம்ம பிரெயின் நம்மளுக்கே தெரியாம ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒரு விஷயத்துல. ஏன்னா, உண்மையிலேயே நம்ம காலேஜ் நம்ம சூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான டைமும் வந்துருச்சு. நம்ம எந்த கோர்ஸ் படிக்க போறோம், எந்த காலேஜ் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா காலேஜ்ங்கிறது நம்மள பத்தி மட்டும் கிடையாது. அது நம்ம லைஃபோட ஒரு கன்க்ளூஷனே குடுக்க போது. கரெக்ட்டுங்களா? ஸோ நம்ம எடுத்து வைக்க போற பெரிய ரியல் லைஃபான ஒரு எக்ஸாம்பிள். கரெக்ட்டுங்களா? ஸோ நம்மளோட சேஃப் அண்ட் செக்யூர் என்வைரன்மென்ட் ஸ்கூல தாண்டி நம்ம காலேஜ் லைஃப்ல போறோம். அது நம்மளுக்கு பெஸ்ட்டா இருக்கணும்ல. எஸ். ஸோ இந்த வீடியோல அதான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு வேதாந்த சேனல். ஸோ இந்த வீடியோல நம்ம ஹவ் டு சூஸ் யுவர் ரைட் காலேஜஸ்க்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி உங்களோட காலேஜ நீங்க சூஸ் பண்ணுங்க. சோ தட் நம்ம நல்ல காலேஜ் தான் சூஸ் பண்ணிருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்க பெட்டரா போக முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ட் இது நீங்க யார் கூட தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, நோ ஆர் லேர்ன் வித் ஜனஸ்வதி மேம். எஸ் என் கூட சேர்ந்து தான் நீங்க பண்ண போறீங்க. காலேஜ் அப்படின்னு நான் பேசும்போது, இப்போ உங்க மைண்ட்குள்ள நெறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த எல்லா கொஸ்டின்ஸும் இப்போ ரைட் நவ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நான் சின்சியரா ஆன்சர் பண்றேன். பட் ரியலி ஐ வாண்ட் யூ டு ரிப்ளை ஃபார் திஸ் கமெண்ட். உங்களுக்கு இப்போ உள்ளுக்குள்ள என்னென்ன குழப்பம்லாம் இருக்கு ஒரு காலேஜ் சூஸ் பண்றதுல? ஏன்னா ஒரு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனுக்கும் இந்த இருக்கிற ஜெனரேஷனுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாத ஒரு விஷயம். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு இது பயங்கர ப்ராப்ளம். ஏன்னா நம்மளுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ அதுல எத சூஸ் பண்ணா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நம்மளுக்கே தெரியாது. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ எத்தன பேத்துக்கு என்ன ஒரு கன்க்ளூஷன் இருந்தாலும் இப்ப கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு புடிச்ச இன்ட்ரஸ்டடான கோர்ஸஸ சூஸ் பண்றது. எஸ். ஃபர்ஸ்ட் விஷயமே காலேஜுக்கு முன்னாடி நீங்க படிக்க போற கோர்ஸஸ லிஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு நெறைய கோர்சஸ் புடிச்சிருக்கலாம். நம்மளுக்கு ஒரு கோர்சஸ் தான் புடிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே நான் டாக்டர் தான் ஆகணும். ஸோ எனக்கு நீட் தான் எம்பிபிஎஸ்ன்னு அவங்க தெளிவா இருப்பாங்க. ஆனா நெறைய பேத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு நெறைய பிளேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆப்வியஸ்லி எனக்கும் நெறைய கோர்சஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எனக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் பிடிக்கும், மேத்ஸ் பிடிக்கும். இந்த மாரி உங்களுக்கும் நெறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு கோர்ஸ் லிஸ்ட் ஆட்ட ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த நீங்க செலக்ட் பண்ண கோர்சஸ்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் 2 எடுக்க போறோம். நம்மளோட ஸ்டெப் 2 என்னன்னா, உங்களுக்கு இந்த மாரி கோர்சஸ் எந்த காலேஜஸ்லாம் அவைலபிளா இருக்கு அண்ட் விச் ஆர் தி டாப் பிரையாரிட்டி காலேஜஸ். அதெல்லாம் எந்த லொகேஷன்ல இருக்கு? அந்த லொகேஷன்ல நம்மளால போய் படிக்க முடியுமா? இதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ற நம்மளோட கேரக்டர்ஸ் நெறைய பேத்துக்கு இன்ஃபீரியரா இருப்பீங்க. நெறைய பேர் வந்து எக்ஸ்டீரியர் டைப்பா இருப்பீங்க. ஸோ நெறைய பேர் வந்து ஸ்டேட்ட விட்டு போறதுக்கும் ரெடியா இருக்கணும். ஸோ அந்த மாரி இருக்கவங்கலாம் லொகேஷன்ஸும் மேண்டட்டரி. கரெக்ட்டா? ஸோ காலேஜ் லொகேஷன்ஸும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஸ்டெப் 3 காலேஜஸ்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். உங்களுக்கு ஏத்த லொகேஷன்ஸ் படி காலேஜ சூஸ் பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்ட்டா? இதுக்கப்புறம் ஸ்டெப் 3 என்னன்னா, அந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்? நம்ம சூஸ் பண்ணி ஒரு 10 காலேஜ், 15 காலேஜ் சூஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்போ ஓப்பன் ஆகும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒருவேள ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருந்தது அப்டின்னா, நாம லாஸ்ட் பிரையாரிட்டியா ஆயிறக்கூடாது. இப்பவே நாமளும் போய் அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கலாம். இல்லன்னா சில காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னா, அது நம்மளுக்கு தெரியாம மிஸ் அவுட் பண்ணிறக்கூடாதுல்ல. ஸோ அதுக்குன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது இருக்கான்னு நோட் பண்ணி வைங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டைம் என்ன, போர்ஷன் என்ன, இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி இந்தியால இருக்க மோஸ்ட் டாப் காலேஜஸ் என்ன, அதுல என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயிலை வந்து ஒரு பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப். ஸோ நீங்க ஆசைப்படுற காலேஜுக்கு போகணும்னா, ஆசைப்படுற கட் ஆஃப் வேணும்ல? எஸ். அதுக்கு தேவைப்படுற கட் ஆஃப் என்ன, அந்த காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதை நம்ம அட்டென்ட் பண்ணி இப்பவே கஷ்டப்பட்டு படிப்போம். ஒரு மாசம் இருந்தா கூட அந்த ஒரு மாசம் ஹார்ட் ஒர்க் போட்டு சூப்பரா படிப்போம். ஏன்னா நம்மளோட லைஃப் நமக்கு ரொம்ப முக்கியம்ல. எஸ். இதெல்லாம் தாண்டி ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா காலேஜ். ஸோ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த காலேஜோட என்விரான்மெண்ட் நம்மள பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு சூப்பரா பிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ், அதுங்கள நம்ம காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா? ஸோ எத்தனை பேத்துக்கு ஓவரால் பிளேஸ்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸ் என்ன?
ஓவரால் பிளேஸ்மெண்ட்டோட பெர்சன்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ல எத்தன பேர் வந்து பிளேஸ்ட் ஆயிருக்காங்கன்னு யூ ஷுட் நோ. அப்போ நம்மளுக்கும் அந்த வேலைவாய்ப்பு இது இருக்கா? ஏன்னா இப்போ வந்துட்டு அன்எம்ப்ளாய்மென்ட் இட் இஸ் ஹை இன் இந்தியா. ஸோ அது நம்மளுக்கு ஒரு இதா இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப். ஒருவேளை நம்ம பிளேஸே ஆகலைன்னா கூட, நம்மள அந்த காலேஜ் போல்டா ஒரு மோல்டிங் பண்ணியாகணும். நம்மள ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா மாத்துற அளவுக்கு நம்மள இது மாத்தி ஆகணும். அண்ட் NAAC அண்ட் NIRF ரேங்கிங். ஸோ நம்மளுக்கு எப்படி ரேங்கிங்ஸ் இருக்கோ அந்த மாதிரி காலேஜுக்கும் ரேங்கிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரேங்கிங்ஸ்ல நீங்க படிக்க போற காலேஜ் எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கு ஓவரால் இந்தியாலயும் சரி, NAACலயும் சரி. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே காலேஜோட பவரை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃபிஃப்த் ஸ்டெப். இது வரைக்கும் நம்ம டீடைல் பண்ணது எல்லாத்தையும் நாம வெரிஃபை பண்ணோம்ல. அது எப்படின்னா, உலகத்துல எல்லாரும் எந்த மூலையில வேணாலும் பேச முடியும்ன்றது தான் சோஷியல் மீடியா. கரெக்டா? ஸோ அந்த சோஷியல் மீடியால நம்ம கனெக்ட் ஆகலாம் நம்மளோட சீனியர்ஸ், அலுமினிஸ் கூட. ஸோ அதாவது இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் அண்ட் ஸ்னாப்சாட். இதுலலாம் நீங்க காலேஜ் பேர் போட்டாலே அதுல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வரும். ஸோ அதுல யாராவது அந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னா யூ கேன் டாக் வித் யுவர் அலுமினிஸ் அண்ட் நீங்க கலெக்ட் பண்ண டீடைல்ஸ், அந்த காலேஜ் பத்தி நீங்க எடுத்துக்கிட்டதும் அந்த சீனியர்ஸ் சொல்றதும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்படி பார்க்கும்போது எந்த காலேஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக், ஷேர் பண்ணிட்டு கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கெரியர் பற்றின என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ யூ ஆல்வேஸ் வெல்கம். மறக்காம இப்போ இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக போடலாம்.